ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச உப்பு கடலை வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். நார்மல் கடலை இருக்கு இல்லையா, பச்சை கடலை, அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் 1/2 கிலோ இல்லை 1 கிலோ எவ்வளோன்னு வாங்கிக்கோங்க. பட் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மொத்தமாக இருக்க வடை சட்டியில் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸோ நான் 1/2 கிலோவும் ஆட் பண்ண போகிறேன். அது இப்போ நம்ம குளிர்காலங்கிறனால நம்ம வறுத்து வச்சுருந்தாலும் சீக்கிரம் வந்து நமுத்த மாதிரி ஆகிடும். உப்பு நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. கடலையை போட்டு கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா சூடு படப்பட பார்த்தீங்க அப்படின்னா தோல் உறிஞ்சு வரும். உப்பு சூடு ஏறினதுக்கு அப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பு வேகமாக வச்சிட்டிங்கன்னா தோல் தான் கலர் மாறும், உள்ளுக்குள்ளே வந்து வதக்குன்னு தான் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சூடு ஏறினதுக்கு அப்புறமா நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்துகிட்டு பார்க்கும்போது வெள்ளை கலரில் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வதங்கியிருக்காது. நல்லா அந்த தோல் உறிஞ்சதுக்கு அப்புறமும் கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஒரு கோல்டன் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் எடுத்து வாயில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். வதக்குன்னு இல்லாமல் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொரி செய்யும் போது நம்ம கடலை போட்டுக்கலாம், சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கூட ஒரு சிலர்லாம் கடலை சாப்பிடுவாங்க இல்லையா. நான் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக 1/4 கிலோ வறுத்துக்கிட்டேன். 1/4 கிலோ சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உப்பு கடலை பிடிக்குமா இல்லை வேக வச்ச கடலை பிடிக்குமாங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து வேக வச்ச கடலை தான் பிடிக்கும். பட் ஹஸ்பண்ட்க்கு வந்து உப்பு கடலை தான் பிடிக்கும். அவருக்காக செஞ்சுருந்தேன். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தோலெல்லாம் ஒழிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.